ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே முட்டை, மைதா, அவன், பேக்கிங் சோடா இது எதுவுமே இல்லாமல் ஹெல்த்தியாக கோதுமை மாவில் ரொம்ப ஈஸியாக டீ பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்குன்னு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த பிஸ்கட்டை ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா அளவுகளுமே ஒரே கப்பில் தான் மெஷர் பண்ணணும். மெஷரிங் கப் இல்லை ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் 1 கப் போல் சுகர் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபைன் பவுடராக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட குக்கிங் ஆயில் 1 கப் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப் அளவு ஆயிலை இந்த சுகர் பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்க ஆயிலை நம்ம பிணையும் போது சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் போல் சால்ட்டும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உங்ககிட்ட விஸ்க் இல்லை அப்படின்னா ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. சர்க்கரை ஆயிலில் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா கலக்கிக்கலாம். இந்த பிஸ்கட்ஸை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 7 to 10 நாள் நல்லா இருக்கும். இது நம்ம ஆயிலில் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஆயில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஆயிலுக்கு பொதுவாக கீ அல்லது பட்டரில் பண்ணோம் அப்படின்னா 1 month வரைக்குமே பிஸ்கட் நல்லா இருக்கும். இந்த பிஸ்கட் ஆயிலுக்கு பொதுவாக இதே அளவு கீ அண்ட் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி கூட இந்த பிஸ்கட் செய்யலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நான் 2 கப் போல் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். கோதுமை மாவு கப்பில் அழுத்தி எடுக்கக்கூடாது. இது மாதிரி லேசாக எடுத்துக்கலாம். இதில் 2 கப் சளிச்சு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துறப்ப கோதுமை மாவு கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். மாவை அழுத்தி பிணையாமல் நல்லா சாஃப்டாக மெல்லமாக மெதுவாக கலக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டியதில்லை. லைட்டாக பிசைஞ்சாலே மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டி வந்துடும். நான் 1 ஸ்பூன் போல் ஜீரகத்தை வாசனைக்காக கையில் லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சீரகம் அல்லது ஓமம் எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் போல் நெய் இது ஆப்ஷனல் தான், நான் வாசனைக்காக சேர்த்திருக்கேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. நாம் பிசையும் போது மீதி இருந்த ஆயிலை ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். பாருங்கள், இப்படி உதிர்த்து விட்டால் மாவு உதிரணும். கையில் அமுத்துனா அது ஒட்டி வரணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட் விரித்து அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி கையிலையே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா பாலித்தீன் கவர் இல்லை ஆயில் வாங்கின கவர் கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா வரும். இப்போ நான் மேலே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்க டிஃபன் பாக்ஸ் ஆர் பிளேட் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. பிஸ்கட் அளவுக்கு இந்த அளவுக்கு மொந்தமாக இருக்கணும். 2-3 சப்பாத்தி அடுக்குனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மந்தமாக இருக்கணும். நம்ம ரவுண்ட் கட்டர் இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு நான் பிஸ்கட்டை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவி அதில் ஃப்ளார் போட்டு நல்லா டஸ்ட் சுற்றியும் பரப்பி விட்டுக்குங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இது மேலே எடுத்து பிஸ்கட்ஸ் எல்லாம் அடுக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு அடியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும். நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் டிசைனுக்காக இது மாதிரி ப்ரிக் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் கோடு போட்டுக்கலாம், ப்ரிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ இல்லை ப்ளைனாக கூட வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் குக்கரில் இருக்கிற கேஸ்கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கருக்குள்ளே ஒரு பிளேட் அல்லது இது மாதிரி ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டை உள்ளே வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா பிஸ்கட் கருகிடும். இப்போது 20 மினிட்ஸ் ஆச்சு. பிஸ்கட் நல்லா சாஃப்டாக மேலே சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் பிஸ்கட் மொறுமொறுப்பாகும். நம்ம எடுத்து அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆற விட்டுட்டு வேறு ஒரு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் பேட்சையும் வச்சுட்டேன். இப்போ இந்த பிஸ்கட் நல்லா ஆறி வந்துருச்சு. பாருங்கள்,
பார்க்குறக்கே நல்லா மொறுமொறுப்பாக நல்லா வாசனையாக இருக்குது. இதை நம்ம வேறு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரொம்ப சூப்பரான ஹெல்த்தி கோதுமை மாவு பிஸ்கட் ரெடி. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் இந்த பிஸ்கட் செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட குழந்தைகளுக்கு மைதா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது மாதிரி எதுவுமே இல்லாத ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான வீட் ஃப்ளோர் பிஸ்கட் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.